திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். லஞ்சம் ஊழல் முன்பிருந்ததை விட பல மடங்கு கூடிவிட்டது. இதை ஒழிப்பதற்கான முயற்சியை யாருமே எடுப்பதில்லை. இந்த முயற்சியில் இந்த ஊழலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தாங்களாக உணர வேண்டும். இந்த தேசம் என்பது அவர்களுடைய சுரண்டலுக்காக இல்லை, அவர்கள் இந்த தேசத்திற்காக இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். இது 1948 மகாத்மா காந்தி சொன்னது. இப்போது அந்த லஞ்சம் என்பது பன்மடங்கு பெருகி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரக்கூடியதாக மாறி இருக்கிறது. இந்த தேர்தலில் தமிழக சட்டமன்றம் 45 நாட்களில் தேர்தலை சந்திக்க இருக்கின்றது, சட்டமன்ற தேர்தலை. இந்த நிலையில் ஊழல் எதிர்ப்பு என்பது ஒரு பிரச்சாரமாக, ஒரு பிரதானமான பரப்புரையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரதானமான பரப்புரை வந்து கொண்டிருக்கிற சூழலில் தான் 2 திராவிட கட்சிகள், ஆட்சியில் இருந்த கட்சி, ஆட்சியில் இருக்கும் கட்சி, 2 கட்சிகளுமே ஊழல் வழக்குகளை, ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கின்றன. இந்த வழக்குகள் வேகம் எடுத்திருக்கின்றன. ஒருபுறம் சொத்து குவிப்பு வழக்கினுடைய விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. இன்னொரு புறம் 2G வழக்கில் திரு கருணாநிதி அவர்களுடைய உதவியாளர் உள்ளிட்டவர்கள் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்குகளுடைய வேகம் என்பது தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுதான் இன்றைய நம்முடைய விவாத பொருளாக இருக்கிறது. இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் ஆளும் அதிமுகவிலிருந்து பேராசிரியர் தீரன், பாரதிய ஜனதாவிலிருந்து திரு நாராயணன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் திரு சரவணன், மக்கள் நல கூட்டணியின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார், பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம். அனைவருக்கும் வணக்கம். திரு ரவிக்குமார், மக்கள் நல கூட்டணி தான் பொதுவாக இப்ப ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கறத முதன்மையாக வைத்து பெரிய அளவிற்கு பரப்புரையில் ஈடுபட்டிருக்கீங்க. பல்வேறு அமைப்புகளும் கூட வர்றாங்க, சட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட அமைப்புகள், அவங்க எல்லாமே ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கறத பிரதானமாக இந்த தேர்தல் வைக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தேர்தல்கள்ல நம்ம ஊழல் எதிர்ப்புங்கிறத பார்த்தாலும் கூட இந்த தேர்தலில் அதிகமான ஒரு குரல் எழுகிறது. ஒரு படி மேலே போய் நீங்க சொல்றீங்க, ஆட்சிக்கு நாங்கள் ஒருவேளை வந்தால் இந்த ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை திரு வைகோ அவர்களும் வைத்திருக்கிறார். நீங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்த ஊழல் வழக்குகள் எந்த அளவிற்கு இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் நம்புறீங்க? இல்லை, இன்றைக்கு இந்த 2 கட்சிகள் அல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்று மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மன மாற்றம், அதற்கு பெருகி இருக்கிற ஒரு ஆதரவே, அதற்கு அடிப்படையான காரணமே இந்த ஊழல் என்பதுதான். அண்மையில் ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த ஒரு புள்ளி விவரம், அது வெளியிட்ட அறிக்கையில இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற 3 முதன்மையான மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இதற்கு ஊழல் என்பது 100% முதல் இடத்தில் தமிழ்நாட்டை அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த நிலைமை என்பது தமிழ்நாட்டை பற்றிய ஒரு சித்திரத்தை மிக மோசமாக வெளி உலகுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. இந்த மாதிரியான முறைகேடு என்பது தமிழ்நாட்டுடைய நன்மதிப்பை கெடுப்பது மட்டுமல்ல, வளர்ச்சியை இது ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. எனவே இதனாலதான் மக்கள் வெறுப்புற்று மேல மட்டத்தில் மட்டுமல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல, கீழ் வேர்க்கால் மட்டம் வரைக்கும் இந்த ஊழல் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது, முறைகேடுகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து விரக்தியுற்ற மக்கள் இன்றைக்கு இந்த 2ம் அல்லாத ஒரு மாற்று வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார். அதுதான் இதனுடைய பெருக ஆதரவு. எனவே இந்த வழக்குகள் மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த குற்றச்சாட்டுகள், இந்த முறைகேடுகள் இன்னைக்கு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். இல்ல, அதுதான் எனக்கு என்னன்னா 30-40 ஆண்டுகளாக நம்ம ஊழல் குற்றச்சாட்டுகளை தமிழக அரசியல்ல பார்த்துட்டு இருக்கிறோம். புதிதாக ஒன்று இல்லை, தேர்தலுக்கு முன்னதாக பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. அப்படியான குற்றச்சாட்டுகளிலும் கூட மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள், ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் மட்டும் என்ன மாற்றம் வந்துடும் நீங்க நம்புறீங்க? இல்ல, அதுல ஒரு எல்லையை மக்கள் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இவங்களுக்கு அவங்க மாற்று, இவங்களுக்கு அவங்க மாற்றுன்னு ஒரு 4-5 தேர்தலாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த 4-5 தேர்தலில் இன்னும் ஒரு கூடுதலான ஒரு அம்சம் உள்ளாட்சி அமைப்புகள். உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெறுகிற முறைகேடுகள் அதை மக்கள் நேரடியாக கண்கூடாக பார்க்கிறார்கள். அங்கே உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்தவர்கள், பிரதிநிதிகள், அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சி, அது அசுர வளர்ச்சி, இதை பார்க்கும்போது இதனுடைய தாக்கம் முன்ன எப்போதை விட இப்போ அதிகமாக இருக்கிறது.
எனவேதான் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஒரு நிலைக்கு வந்து இன்றைக்கு மக்கள் வந்து சேர்ந்திருக்கிற காரணத்தினாலதான் இன்றைக்கு ஒரு மாற்றை தேடுகிறார்கள். இப்போ ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு சொல்ற மக்கள் நல கூட்டணியுடைய அத்தனை கட்சிகளுமே கூட இந்த 2 கட்சிகளோடும் ஊழல் வழக்குகளை அந்த கட்சிகள் சந்தித்துக் கொண்டிருந்த போது கூட்டணியில இருந்திருக்குது. அப்ப நீங்க இப்ப வைக்கிற இந்த முழக்கத்தை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்பாங்க? இல்ல, அது மக்கள் தான், அவங்க தான் பதில் சொல்ல வேண்டியவர்கள். நாங்கள் இந்த கட்சிகளோடு கூட்டணியில் இருந்த போதும் சரி, இதை வந்து நியாயப்படுத்தி எங்கும் வந்து நாங்கள் பேசியது கிடையாது. இதை டிஃபெண்ட் பண்ணி வந்து யாரும் வந்து எந்த கட்சிகளும் வந்து இது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வருகிற நேரங்கிறது ஒண்ணு, அதற்கு வந்து நீதிமன்றத்தில் முடிவுகள் வருகிற நேரங்கிறது ஒண்ணு. ஒரு யாரை பற்றி வேண்டுமானாலும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட முடியும். அந்த குற்றச்சாட்டு சொன்னதுனாலேயே அவர்கள் வந்து குற்றவாளிகள் என்று நாம் தீர்மானித்து விட முடியாது. நம்முடைய இருக்கிற நீதி அமைப்பும் அப்படித்தான் சொல்லுது. ஆனால் நீதிமன்றத்தால் அது வந்து ஏற்கப்பட்டு அல்லது அங்கே அதற்கான ஒரு தீர்ப்புகள் வருகிற நேரத்தில் நீங்க அதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கு வந்திருக்கிற நிலைங்கிறது அந்த நிலையை நோக்கி கிட்ட வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். 2G வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ராஜா, திருமொழி, கனிமொழி உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அந்த நேரத்துல நீங்க கூட்டணியில இருந்தீங்க. அந்த நேரத்துல இருந்த பேச்சுக்களை திருப்பி ரிவைண்ட் பண்றது உங்களுக்கு மறக்கக்கூடியதாக இருக்க முடியாது. 1.5 ஆண்டுகள் தான் இருந்திருக்கிறது. அப்ப திரு ராஜா அவர்களை எப்படி டிஃபெண்ட் பண்ணிருக்காரு திரு தொல் திருமாவளவன் அப்படிங்கிறதும் கூட மக்கள் யோசிக்க மாட்டாங்களாங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, கைது செய்யப்பட்டிருக்கார்கள், அதாவது நம்மளுடைய நீதி அமைப்பு முறையில தண்டனை பெற்று அவர்கள் வந்து சிறை தண்டனை பெறுவது ஒண்ணு, குற்ற வழக்கு வந்து பதிவுப்பட்டதுமே கைது செய்யப்படுவதுங்கிறது ஒண்ணு. இந்த வழக்குல திரு ராஜாவா அல்லது கனிமொழி அவர்களோ அவங்க வந்து கைது செய்யப்பட்டதெல்லாம் இப்ப குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதுவே வந்து பல நீதித்துறை சார்ந்த வல்லுநர்கள்லாம் இதுக்கு கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதா என்றெல்லாம் கேட்டார்கள். எனவே அந்த நிலை வேறு. இன்றைக்கு தண்டனை பெற்று அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அதை யாராவது டிஃபெண்ட் பண்றாங்க. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் அதே கண்டிஷன்ல தான இருக்கு. இதுவரைக்கும் அந்த வழக்குல நாங்கள் இப்போ மக்கள் நல கூட்டணியில இருக்கிறவர்கள் உடனே இவர்கள் தன்னை பெற்று விடுவார்கள் அப்படிங்கிற இதுல இருந்து நாங்க பார்க்கல. இன்னும் ஒண்ணு சொல்ல போனா, நாங்க இந்த கேம்பெயினே வந்து ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை நாங்க பண்ணலாம். இவங்க எல்லாருமே ஊழல்வாதிகள், அதனால வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. நாங்கள் வந்தா ஊழலை தடுப்போம், அதற்கான வழிமுறைகளை நாங்கள் வந்து இல்ல அண்ணன் திருமாவளவன் வேணா அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேம்பெயின் பண்றாங்களா இருக்கும். ஆனா அவங்க கூட்டணி இருக்க மத்த அனைவருமே அதாவது ஒரு தனிப்பட்ட விரோதத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் கேம்பெயின் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல வந்து நாங்க சொல்றது என்னன்னா, இதை எப்படியெல்லாம் தடுக்க வேண்டும், தடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஊழலுங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கான பிரத்யேகமான விஷயம் இல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகின் பெரும்பாலான நாடுகள்ல ஊழலுங்கிறது மிக முக்கியமான அச்சுறுத்தலா ஜனநாயகத்துக்கு வந்திருக்கு. எனவே இதை தடுப்பதற்கான வழிமுறைகளை வந்து உலக வங்கியிலிருந்து மாதிரி வேர்ல்டு பேங்க், IMF இருந்து பல வழிமுறைகளை அவங்க வந்து சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இருக்கிற இந்த கேஷ் டிரான்சாக்சன் எல்லாமே அவங்க சொன்ன ஒரு சஜஷன் தான். எனவே இந்த டிரான்ஸ்பரன்சி எந்த அளவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று, எனவே அது மாதிரியான பாசிட்டிவான வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இதை தடுக்கணும். ஏதாவது சில நபர்கள் மட்டுமே இதுல வந்து தண்டிச்சுட்டா அவங்கள அந்த இதை மொத்தத்தையும் இந்த தீமையை அகற்றிவிடலாம் என்று நாம் நம்பிவிட முடியாது. அப்படி சொல்றதுங்கிறது நாம ஏமாற்றிக் கொள்வதாகத்தான் இருக்கும். திரு தீரன், நீங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட்ல கன்விக்ஷனால சொல்றாங்க. உங்களுடைய தலைவர் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா சொல்றாங்க, 5 ஆண்டுகள்ல நாங்க பல சாதனைகளை செய்திருக்கிறோம், சொன்னதை விட அதிகமாக செய்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த வழக்கு தீவிரம் அடையும் போது இது குறித்த மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? இதனால உங்களுடைய வெற்றிக்கான பாதிப்புகள் அல்லது உங்களுக்கு எதிராக இப்போ இவங்க ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து பல இயக்கங்கள் முன் வரும்போது அதை எப்படி அதிமுக எதிர்கொள்ளும் நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது இன்று நேற்று சந்திக்கவில்லை. கருணாநிதி அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கடந்த 20 ஆண்டு காலமாக ஏறத்தாழ இந்த சொத்து குவிப்பு வழக்கு உட்பட 14 வழக்குகளை மாண்புமிகு அம்மா அவர்களின் மீது அவர்கள் போட்டார்கள். இந்த 14 வழக்குகளிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் 14லும் வெற்றி பெற்று இன்றைக்கு விடுதலையாகி நிற்கிறார்கள். இப்பொழுது மேல்முறையீட்டிற்கு உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் கூட நீங்கள் பார்த்தால் அங்கேயும் மாண்புமிகு அம்மா அவர்கள் நிரபராதி என்று சொல்லி நிச்சயமாக வழக்கிலே வெற்றி பெற்று வெளியிலே விடுதலையாகி வருவார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதில் நீங்கள் பார்க்கணும், நீதிபதி குமாரசாமி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார், அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமாக போடப்படுகிற இத்தகைய வழக்குகளை நாம் ஊக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லியே நீதிபதி குமாரசாமி அவர்கள்
கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே கூட அந்த கொடுத்த தீர்ப்பிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, ராம் ஜெத்மலானி போன்றவர்கள், தவான் போன்றவர்கள், இன்னும் சொல்ல போனால் அந்த கர்நாடக மாநிலத்தினுடைய மாநில திட்டக்குழு முன்னாள் துணைத் தலைவராக இருந்த இப்ராஹிம் அவர்கள், இது மேல்முறையீட்டிற்கு உகந்த வழக்கமல்ல, இது இரு மாநில மக்களுக்கு இடையிலே சுமூகமான உறவை கெடுக்கக்கூடியது என்று சொல்லி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த எரிசக்தி துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் கூட, கர்நாடக மாநிலத்தினுடைய எரிசக்தி துறை அமைச்சராக இருக்கிறவர் கூட, இதை அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தை சார்ந்தவர்கள் போடுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற கர்நாடக அரசினுடைய மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனா அடிப்படையா ஒரு பிரைமா ஃபேசி இருந்தா தான் ஏற்றுக்கொண்டிருக்கும். வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனா அதுல குறைந்தபட்சமாக ஒரு பிரைமா ஃபேசி இருக்குங்கிறது தானே. நீங்க சொல்ற அத்தனையும் இருக்கலாம். இவங்க எல்லாம் இந்த கருத்துக்களை சொன்னாங்கன்னா அதே மாதிரி எதிர்கருத்துக்களை சொன்னவங்களுடைய பட்டியலும் பெரிய அளவுக்கு இருக்கிறது. இதை நீங்க இரு மாநில பிரச்சனையாக இதை மாற்றுறது அப்படிங்கறதே ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனமும் இருக்கிறது. ஆனால் ஒரு உச்சநீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டை ஏற்றிருப்பது அப்படிங்கிறது குறைந்தபட்ச பிரைமா ஃபேசி அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தில் போடப்படுகிற வழக்குகள் அத்தனையுமே தண்டிக்கப்பட்டு வருவதில்லை. பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போனதற்கு பின்னாலே விடுதலை பெற்றுத்தான் வந்திருக்கிறதே தவிர யாரும் தண்டிக்கப்பட்டதா இல்லை. அதனால எங்க மடியில கனம் இல்லை. இந்த சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்தளவில் எங்க மடியில கனம் இல்லை. மாண்புமிகு அம்மா அவர் அதுல தெளிவா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கூட நான் இன்னும் தெளிவா சொல்றேன். இன்றைக்கு திமுகவில் இருக்கிற அப்பா அவர்கள் கூட ஒரு முறை சட்டமன்றத்திலே பேசினார்கள். நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப ஆளுங்கட்சியாக அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சராக இருக்கிறார். நீங்க நினைச்சாக்கா இந்த வழக்கை வாபஸ் பெற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏனென்றால் மாநில அந்த லஞ்ச ஒழிப்பு துறை தான் ஊழல் தடுப்பு துறை தான் இதற்கு முறையீடு செய்ய வேண்டும். அதனால நீங்க நினைச்சா இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லுவதை விட மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னது சட்டமன்ற பதிவேட்டிலேயே ஏறி இருக்கிறது. நான் என் மீது போடப்பட்ட வழக்குகளை நிச்சயமாக நீதிமன்றத்தின் வாயிலாகத்தான் நான் சென்று நிரூபித்து நிரபராதி என்று வெளிவருவனே தவிர குறுக்கு வழியிலே சென்று நான் இதில் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டேன் என்று அன்றைக்கே தெளிவாக சொன்னார். அந்த நிலைப்பாட்டில் இன்றைக்கு அம்மா அவர் இருக்கிறார். ஆகவே இந்த உச்சநீதிமன்ற வழக்க மேல்முறையீட்டில் கூட அம்மா அவர்கள் விடுதலை பெற்று வருவார்கள் என்பது உறுதியிலும் உறுதி. சரவணன், இந்த வழக்கை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. மடியில கனம் இல்லை, அதனால எங்களுக்கு வழியில் பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தீரன் வைக்கிறாரு. சட்டமன்றத்திலேயே இப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட போது நான் அதை அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய மாட்டோம், அதை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு தைரியமாக எதிர்கொண்டவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. அதை நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராசிக்யூஷன் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஈஸியா பண்ண முடியாது. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு மனுவை கொடுத்த உடனே ஓகே இந்த வழக்கை நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் சொல்ல முடியாது. அதற்கு நீதிமன்றம் ஒப்புதல் கொடுக்கணும். நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அந்த வழக்கை வித்ட்ரா செய்ய முடியும். அதோட மட்டுமே அது முடிந்து போயிட முடியாது. அதாவது வித்ட்ரா செஞ்சிட்டதுனால அது சரியா அக்விட்டடா இல்ல சரியா தவறான்ற இதே வராது. அது இல்லாம அது அந்த முடிவு கண்டிப்பாக ஒரு அப்பீலபிள் முடிவு. யார் வேணாலும் அந்த முடிவை இப்ப நம்மளுடைய இதே வழக்குல வீரப்பன் வழக்குல கர்நாடகால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வழக்கை வித்ட்ரா செஞ்சாங்க. பாதிக்கப்பட்ட ஒருவரின் தந்தை உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணது தப்புன்னு சொன்னாங்க. உடனே உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இந்த வித்ட்ராவல் தப்பு, நீங்க இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லி ஒருவேளை இதெல்லாம் மனதில் கொண்டுதான் அவர்கள் நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஃபேஸ் பண்ணி என்ன ஆச்சு? தண்டனையில கொடுத்தாங்க. 4 வருடங்கள் விடுதலை ஏற்பட்ட விடுதலை ஒரு கணித பிழை, வரலாற்று பிழை. அந்த பிழையினால தான் அரசியல் இல்ல. அந்த இதுல என்ன நடந்திருக்கு? அதாவது ஒரு நடுநிலை பத்திரிகையாளர்கள், நீதிமான்கள் அனைவருமே வெதும்பி போகிற அளவுக்கு அல்லவா இருந்தது அந்த தீர்ப்பு. மனம் வெறுத்து போய் அல்லவா இருந்தார்கள். இப்படி ஒரு தீர்ப்பு, இப்படி ஒரு சாதாரண கணித பிழையில வைத்துக்கொண்டு ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் கூட அந்த கணிதத்தை அந்த கணக்கை சரியாக போடக்கூடிய நிலைமையில விட்டுட்டு அதையும் தாண்டி அல்லவா அந்த தப்பான தீர்ப்பை அடிப்படையில் அல்லவா ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதுல அப்பீல்ல இப்ப போயிருக்கீங்க. உங்களுடைய தரப்பு வாதத்தை ஏற்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு. அது எதன் அடிப்படையில்? அன்பழகன் தரப்பு வாதத்தை ஏற்க தேவையில்லை அப்படிங்கிற ஏற்க தேவையில்லைன்னா எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே கர்நாடக அரசு ஒரு விரிவான வாதத்தை இந்த வழக்குல வைத்திருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் திரு சுப்பிரமணியம் சாமி அவர்களும் நேற்று சிறப்பாக வாதிட்டு இருக்கிறார் இந்த வழக்குல. இதுக்கு முன்னாடி எல்லாம் திமுக எப்படி குற்றம் சாட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா கர்நாடக அரசு சரியாக செயல்படவில்லை,
முன்னாடி இருந்த அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு பவானி சிங் அவர்கள் வந்து சரியாக செயல்படவில்லை, அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இவர்கள் அவர்களுடைய கடமையிலிருந்து தவறி விட்டார்கள், அதனால் வந்து எங்கே ஒரு நீதி பிறழ்வு ஏற்பட்டு விடவோ அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ என்ன இருக்கு அப்படின்னா கர்நாடக அரசு வந்து அதோடைய பணியை வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்ட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உங்களுடைய ஏற்கனவே விரிவாக வாதிட்டு இருக்கிறார்கள், அதனால் மீண்டும் நாம் வந்து திருப்பி அதே ரெப்படிஷன் வேண்டாம், நீங்க வந்து என்னென்ன வாதங்களை தாக்கல் செய்திருக்கிறீர்களோ உங்களுடைய ஆதாரங்கள் என்னவோ அதை ஏற்று அதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கும். விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது சொத்து குவிப்பு வழக்குல, அதுக்கான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள்ல நம்ம அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இப்போ உங்க தலைவருடைய உதவியாளருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கிறது விசாரணைக்கு வருமாறு. அவருக்கு மட்டுமல்ல, அதுல கலைஞர் டிவியில இருந்த எம்டி அவருக்கும் சேர்த்து இப்போ ஒரு விசாரணை அப்படின்னு வரும்போது அப்ப அது எந்த அடிப்படையில விசாரணை ஏற்கப்படுகிறது? அதுக்கான முகாந்திரம் இருக்கும்போது தானே சிபிஐ இப்ப விசாரணைக்குள்ள வர்றாங்க. முகாந்திரம்னு சொல்லும் பொழுது இந்த வழக்கு வந்து எதோட வழக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து ஏதோ ஒரு 2011 வந்து நடந்த வழக்கு. அந்த வழக்குல இருக்கக்கூடிய ஒரு துணை வழக்குன்ற மாதிரி தான் இதை கொண்டு போனோம். அதாவது வந்து எப்பவுமே வந்து திமுகவில் இருந்து எந்த வழக்குமே வந்து சந்திக்க அஞ்சியவர்கள் கிடையாது. எந்த நீதிமன்றத்திலேயோ இல்ல யாரு இருந்தாலும் அதை வந்து தெளிவாக சென்று சந்திக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவர் சொன்னது போல வந்து அதாவது மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இல்லை என்ற மாதிரி இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எலெக்ஷன் டைம் அரசியல் டைமிங் இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு சம்மன் கொடுத்தாங்க. எப்ப கொடுத்தாங்கன்னா நவம்பர் 2015 சம்மன் கொடுத்தாங்க. அந்த சம்மனுக்கு வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஒரு தெளிவான பதிலை வந்து அனுப்பியிருக்காங்க. 6 மாதங்கள் சும்மா இருந்துட்டு இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு சிபிஐ மிஸ்யூஸ் பண்றாங்க. அதற்காக ஒரு சம்மனை கொடுத்து திருப்பி அதாவது 2011 எந்த விதமான ஒரு பொய்யான பரப்புரையை மேற்கொண்டார்களோ அதே பொய்யான பரப்புரையை மேற்கொள்வதற்கான ஆயத்த முயற்சிகள் இது. அரசியல் காழ்ப்புணர்வு அப்படின்னு யார சொல்றீங்க? காங்கிரஸ் பத்தி சொல்றீங்களா? இல்ல, சிபிஐ இப்ப யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? அந்த வழக்கை பதிவு செய்தது காங்கிரஸ் ஆட்சி, நீங்கள் இருந்த யூபி ஆட்சி. அப்ப அது அரசியல் காழ்ப்புணர்வுனா அந்த கட்சியோடு தான் நம்ம இப்ப கூட்டணியில இருக்கீங்க. இல்ல நான் வந்து அப்போ அந்த இதை பத்தி பேசல. இப்போ வந்து இந்த சம்மன் கொடுத்ததற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்லி சொல்றேன். அப்பவும் அந்த வழக்கு வந்து அரசியல் உள்நோக்கம் காரணமாக தான். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். நம்மளுடைய சிஏஜி வினோத் ராய் இருக்காரு. அவரு தான் வந்து இந்த ஒரு இமாலய உத்தேசமான மதிப்பீடுன்னு சொல்லி 1,76,000 கோடி அப்படின்னு சொல்லி யாருமே வந்து நினைத்து பார்க்க முடியாத நம்பரை சொல்லி இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அவர் முடிந்த பதவிக்காலம் முடிந்த பிறகு இந்த பிஜேபி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் அவருக்கு அந்த கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் இருக்கு. அதாவது வந்து ஒரு கணக்காய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து அவருடைய பதவிக்கு அப்புறமாக எந்த அரசு பதவிகளையும் ஏற்கக்கூடாது. அந்த இதையெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து இதுவரை 4 பதவிகளை கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த சிஏஜி ரிப்போர்ட், அந்த போலியான சிஏஜி ரிப்போர்ட் வைத்துக்கொண்டு அதிலே முதல் ஆதாயம் அடைந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கம். முந்தா நேத்து பெங்களூர் ஹைகோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சிஏஜி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி எந்த ப்ராசிக்யூஷனும் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திட்டவட்டமான தீர்ப்பை வந்து பெங்களூர் உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்திருக்கு. சோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 2G கேஸ் அப்படின்றது வந்து ஒரு அரசியல் காரணமாக போடப்பட்ட இந்த வழக்கிலையும் சுப்பிரமணிய சாமி ஈடுபட்டு இருக்கிறார். நீங்க சொத்து குவிப்பு வழக்குல அவர் சிறப்பாக வாதிட்டார். நீங்க அப்ப இதுலயும் அவருடைய சிறப்பான பணி இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல, அவரே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா 2G வழக்கு வந்து ஒண்ணு இல்லைன்னே சொல்லியிருக்காரு. வழக்குகளுக்கு திமுக கண்டு அஞ்சவில்லை என்று சொல்லுகிறார். ராஜா அவர்களும் கனிமொழி அவர்களும் வந்து திகார் சிறையில் இருந்த பொழுது திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்னென்னவெல்லாம் சொல்லி அடிக்க விட்டார் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஒரு ஆதி திராவிடர் என்பதற்காக அவர் பழி வாங்கப்படுகிறார். உண்மைதானே? நீங்க பேசுமா, நான் குறிக்கல. ஆமா, 11 நாள்ல பெயில் கொடுத்தாங்க. ஒரு வருஷம் இவரை ஜெயில்ல வச்சிருந்தாங்க. நீங்க தண்டனை கொடுத்த குற்றவாளிக்கு 11 நாள்ல பெயில். உங்க மடியில கடல் என்னக்கா நீங்க அத வந்து இந்த மாதிரி அதுதானே சார் சொல்றோம். அரசியல் காழ்ப்புணர்வு சிபிஐ தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்றோம் இல்லையா? கருணாநிதி சொல்லப்பட்டது. இல்ல 40-50 வருஷத்துக்குலாம் போக வேண்டாம். இப்ப இருக்கிற பிரச்சனை பேசுங்க. பிரதமர் இந்திரா காந்தி கிட்ட போய் காலில் விழுந்து அந்த வாபஸ் வாங்கினவர் கருணாநிதி. பேராசிரியர் 11 நாள்ல பெயில் எப்படி வாங்குவீங்க? என்னோட கேள்வி, காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அவங்க போய் காங்கிரஸ் காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க. பயந்து போய் தானே நீங்க போய் இப்ப டெல்லியில போய் உட்கார்ந்து எல்லா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஏடிஎம்கே எம்பிஸ் வந்து எல்லா பில்லையும் சரி எல்லாரோட இதுலயும் சரி நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எதனால சப்போர்ட் பண்றீங்க? தமிழ்ல வந்து சண்டை போடுறீங்க. டெல்லியில போய்
இது பண்றீங்க. இனப்படுகொலை வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்காகத்தான் இவங்க வந்து அன்னைக்கு இனப்படுகொலைக்கு துணை போனார்கள். இல்ல இதெல்லாம் நிறைய பேசுறோம். என்னோட கேள்வி என்னன்னா திரு தீரன், இப்போ திமுக வழக்கை கண்டு அஞ்சுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு நடந்த போதே திமுக பொருளாளர் ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நீங்க எத்தனை முறை வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னா ஏன் இத்தனை ஆண்டு காலம் அது இழுத்தடிக்கப்பட்டதுங்கிற கேள்வியில இழுத்தடிக்கப்பட்டதற்கு தெளிவாக சொல்லப்படும். 2003 இருந்து 2010 வரை இந்த வழக்கு இழுக்கடிக்கப்பட்டதற்கு காரணம் திமுக என்று சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்த கட்டங்களை பேசலாம். ரொம்ப குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம், நாராயணன் நீங்க பதிலளிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக தேர்தல் நெருக்கத்துல இப்போ இருக்கிற ஆட்சி இப்போ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சரவணன் குற்றம் சாட்டுறாரு. திரு சண்முகநாதன் அவர்களுக்கான சம்மன் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக எடுக்கப்பட்டது அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சி இதுக்கான என்ன பதில் கொடுக்கிறது? என்னுடைய நண்பர் சரவணன் அவர்கள் ஒரு வழக்கறிஞரும் கூட, இது 2Gயை பொறுத்தவரையில் அனைத்துமே உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஐ கூட உச்சநீதிமன்றமே கூப்பிட்டு இந்த நாளில் கூப்பிடுங்கன்னு சம்மன் அனுப்ப சொல்லி உச்சநீதிமன்றம் சிபிஐ அதிகாரிகளுக்கு சொல்லுதா? அதாவது சிபிஐ தன்னுடைய கடமையை ஆற்றுகிறதா இல்லையான்றதா விஷயம். 7 மாதமாக ஆற்றாத கடமை 45 நாட்கள்ல தேர்தல் வரும்போது ஆற்றும் போது கேள்வி வரத்தான இல்ல கேள்வி அவங்க கேட்கறதுக்கு நிறைய உரிமை இருக்குது. ஆனால் மக்களுக்குமே அந்த கேள்வி நான் என்ன கேட்கிறேன், உச்சநீதிமன்றத்துல போய் நண்பர் சரவணன் தேர்தலுக்காகத்தான் இப்ப சம்மன் அனுப்பிச்சான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லுவோம். வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுவோம். வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக சொல்லுவோம். அவர் பேசி முடிக்கிறார். சரவணன் பேசும்போது நான் குறுக்க பேசுறேன், அப்புறம் நானும் குறுக்க நீங்க பேசும்போது பேசினாக்க அது மக்களுக்கு போய் சேராது. அதாவது சிபிஐ தன்னுடைய கடமையை உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக அவங்க போயிருக்கிறாங்க. சட்டம் தன் கடமை செய்யும். இவர் தான் சொன்னாரு எங்களுக்கு கனம் இல்ல மடி இல்ல சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், நாங்கள் எதை வேணாலும் சந்திப்போம், சந்திக்கட்டும் தாராளமா. அதை பத்தி நமக்கு என்ன, அந்த காலம் தான் வந்து இதுல சந்தேகங்களை உண்டாக்குறது. நீங்க இவ்வளவு நாட்களாக அவருக்கு முதல் சம்மன் எப்ப கொடுக்கப்பட்டது? கடந்த வருடம் நவம்பர் மாதத்துல கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அதிகாரிகள் இவ்வளவு நாள் அவரை அழைக்காம வேற விஷயங்கள்ல பிஸியா இருந்தாங்க. விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட நீதிமன்றத்தையும் இது போன்ற சிபிஐ போன்ற அமைப்புகளையுமே எப்போ நீ என்ன விசாரிக்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்றேன்ற சொல்ற அளவிற்கு இந்த தமிழகத்தினுடைய ஊழல், இந்த அரசியல் கட்சிகள் அந்த அளவிற்கு சென்று விட்டன என்பதை தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த 2 வழக்குகளின் மூலமாக தாக்கம் இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயத்துல 2Gயை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒன்று, அதாவது இயற்கை வளத்தை, அதாவது 2Gயை விலை அதிகமாக விற்றார்கள். ஆனா அதிமுக என்ன செய்யுது, ரெண்டுமே ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் என்று சொல்வது போல அதிமுக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குதுன்னா, மின்சாரத்தை விலை அதிகமாக கொடுத்து வாங்கிக்கிறது. இவங்க விற்கிறதுல முறைகேடு, அவங்க வாங்குறதுல முறைகேடு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதற்காகத்தான் சொல்கிறோம், நம்ம நண்பர் ரவிக்குமார் சொன்னது போல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத, வெளிப்படையான நிர்வாகம் இல்லாத, மோசமான நிர்வாகத்தினால் ஏற்பட்ட மிகப்பெரிய இடைத்தரகர்களின் மூலமாக ஊழல் என்பது மலிந்து போய் ஒரு ரூபாய் விஷயத்தை ஒரு பொதுமக்கள் வாங்கணும்னா அதுக்கு 2 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இந்த நாட்டில் இருக்குது. அதை வெளிப்படையான நிர்வாகம் மூலமாக கடந்த 20 மாதங்களாக எங்களுடைய அரசின் மூலம் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். உறுதியாக இந்த மாற்றமானது பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக தமிழகத்திலும் எப்படி இதை செய்ய முடியும் என்பதை இந்த சமீபத்தில் கொடுத்த அந்த 5000 ரூபாய் அந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக நாம் செய்து காட்டியிருக்கிறோம். இது போன்ற விஷயங்கள்ல குறிப்பாக லஞ்சம், ஊழல், இதுல தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 15 வருடங்கள்ல இந்த நாட்டை, இந்த தமிழகத்தை ஒரு ஊழல் மிகுந்த மாநிலமாக ஆக்கிவிட்டது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மத்திய பிரதேசத்துல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வியாபத்துல ஊழல் பண்ணது இன்றைக்கு பாஜக கொலை செய்யப்பட்ட
உங்களோட முதல் கட்ட கருத்து கேட்டுக்கலாம். லட்சுமி, இப்போ இந்த 2 வழக்குகள் வேகம் எடுத்திருக்கிறதாக அல்லது குறைந்தபட்சம் செய்தித்தாள்கள் இடம்பெறக்கூடிய அளவுக்கானதாக மாறுகிறது இது தேர்தல் நேரத்துல. அதுக்கு முன்னதாக இதுல எதுவும் தீர்ப்புகள் வந்துருமானா நிச்சயமா அதுக்கான எந்த சாத்தியக்கூறு இல்ல, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் இது செய்தித்தாள்கள்ல ஊடகங்கள்ல இது இடம்பெறும் போது மக்கள் மனதுல இது ஏதாவது மாற்றத்தை உண்டாக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த தேர்தல்ல ஊழல் ஒரு இஷ்யூவா இருக்கும். ஆனா இந்த 2 வழக்குகளும் ஊழலும் மட்டுமே ஒரு இஷ்யூவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் வாக்குச்சாவடிக்கு போகும்போது அவங்களுக்கு வேற வேற சில இஷ்யூஸை பத்தி அவங்களுக்கான அவங்க நினைக்கலாம். ஓட்டு போடுறதுக்கான காரணங்கள் வேற இருக்கலாம். இவங்க வேண்டாம்னு நினைக்கிறதுக்கும், திமுக வேண்டாம் நினைக்கிறதுக்கும், அதிமுக வேண்டாம் நினைக்கிறதுக்கும், இல்ல திமுக வேண்டும், அதிமுக வேண்டும், இல்ல மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். ஒரு ஓட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் ஊழல் மட்டுமே அதற்கு காரணமாக இருக்கும், இல்ல இந்த 2 வழக்குகள் மட்டுமே அதற்கு காரணமாக இருக்கும்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது. அப்படி பார்த்தா 2G 2 தேர்தல்கள்ல 2G இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. இந்த 2 தேர்தல்கள்லையும் 2011 சரி 2014 சரி இந்த 2 தேர்தல்களிலும் திமுகவுக்கு 2G வழக்க ஒரு இஷ்யூவா வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மக்கள் அதற்கான தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தா அதிமுகவுக்கும் இந்த 96ல ADMK was routed. ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் அதற்கான ஒரு இஷ்யூவின் அடிப்படையிலையும் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு முறை அந்த ஆட்சி அகற்றப்பட்டுடுச்சுன்னா அது சரியாயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளை முன்னெடுக்க மாட்டாங்க. தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு. இது மட்டுமே ஒரு இஷ்யூவாக இருக்கும்னு நான் சொல்லல. ஊழலை தாண்டி இன்னும் 45 நாட்கள் இருக்கு. அரசியல்ல ஒரு நாள் கூட ஒரு மிகப்பெரிய பெரிய யுகம். எங்க இது முக்கியமான விஷயமா வருதுன்னா, எல்லோரும் நம்புகிற இந்த ஆட்சி மாற்றத்தின் முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியதுல புதியவர்களுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்றாங்க, இளைஞர்களுடைய வாக்குகள். அந்த வாக்குகள் 1 கோடிக்கு மேல இருக்கிற 1,10,00,000 இருக்கிற வாக்குகளை இந்த ஊழல் என்பது முக்கியமான ஒரு காரணியாக மாற்றுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில தான் இந்த ஒட்டுமொத்த பரப்புரையும் தொடரும். அதுதான் நான் சொல்றேன், கரப்ஷன் ஒரு இஷ்யூ, பட் கரப்ஷன் மட்டுமே இஷ்யூ கிடையாதுங்க. இந்த 1 கோடி வாக்காளர்களும் ஊழலை எதிர்த்தே எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய தொகுதியில என்னுடைய வேட்பாளரை பொறுத்து இருக்கலாம், இல்ல என்னுடைய தொகுதியில இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம், வாட்டர் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்ல பேசிக் கம்யூனிட்டிஸ் தொடர்பான விஷயங்கள் இருக்கலாம். எல்லா காரணங்கள் அடிப்படையிலும் தான் வாக்குகள் இருக்குமே தவிர ஊழலை மட்டுமே பார்த்து வாக்குகள் இருக்காது. அப்படி ஊழலை மட்டுமே பார்த்துனா தொடர்ந்து திமுகவும் வந்திருக்க முடியாது, அதிமுகவும் வந்திருக்க முடியாது. 96க்கு பிறகு அதிமுகவுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்திருக்காது. 2011க்கு பிறகு என்றைக்குமே 2G மட்டுமே இஷ்யூவா இருக்கும்னா இன்னுமே நம்ம தொடர்ந்து பேசலாம். ரவிக்குமார் முன்வைத்த ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. மேல்மட்டத்தில் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை தவிர்த்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது அடிமட்டம் வரைக்கும் போயிருக்குது. கீழளவுல இந்த போயிருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள் நேரடியாக மக்களை பாதிப்பதாக அவர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கும்போது அது தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. லட்சுமி சொல்றாங்க ஊழல் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்காது, அது ஒரு காரணியாக இருக்கலாம், ஆனால் அதை மட்டுமே வைத்து வாக்குகள் அளிக்க மாட்டாங்க. கடந்த தேர்தல்கள் அப்படி இருந்ததுன்னா மாறி மாறி வந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவங்க சொல்றது ஓரளவுக்கு உண்மைதான். ஊழல் மட்டுமே ஒரு தனியார் தொலைக்காட்சியில எடுத்த ஒரு கருத்து கணிப்புல இவங்க 2 கட்சி மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டுகளை பெரும்பாலும் சொல்லியிருந்தாங்க, 60 விழுக்காட்டுக்கு மேல. ஆனா திருப்பி வாக்களிக்கிறது யாருன்னா இவங்களுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த கருத்து கணிப்புல வந்திருந்தது. இப்ப என்னன்னா மக்களே அதுக்கு பழகி போக ஆரம்பித்து விட்டார்களா அப்படின்னு அதுதான் நான் சொன்னேன். அது வேர்க்கால் மட்டத்துல அந்த முறைகேடுகளை கொண்டு போய் செலுத்தும் போது அவங்களே அதுக்கு தகவமைகிறாங்க. இப்ப சாதாரண மக்களே தகவமைகிற ஒரு நிலை இருக்கு. நீங்க உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிறது ஜனநாயகத்தை வேர்க்கால் மட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு நம்ம நம்பி அந்த அமைப்புகளை கொண்டு போனோம். இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு தீவிரமான ஆழமான மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். அதை எப்படி எல்லாம் இதை பண்ணணும்னு, உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ செக் சைன் பண்ற அத்தாரிட்டி கிடையாது. ஆனா ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்குது. இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் எந்த இதுவுமே கிடையாது. ஆனா அங்க எல்லாமே நீங்க எந்த ஒரு பில்டிங் கட்டணும்னாலும் நீங்க உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதியோடைய பர்மிஷனோட தான் கட்ட வேண்டியிருக்கு. இப்ப அது மாதிரியான விஷயங்கள்ல இது மாதிரியான இடைவெளிகள் வருது. இந்த எல்லாம் எக்ஸிகியூஷன் பார்ட்ல இருக்க தவறுக்காக நம்ம அதிகார பகிர்தல குறைச்சிடலாமா? இல்ல நான் அதை சொல்ல வரல. அதை எப்படி நம்ம இப்ப என்ன பேசுறோம்னா பெரிய அளவுல மேல்மட்டத்தில் இருக்கிற இப்ப இன்னைக்கு தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் அல்லது வேறு பேசுறவர்கள் எல்லோருமே
மேல்மட்டத்தில் நடக்கிற முறைகேடுகளை, தவறுகளை, ஒரு கவர்னன்ஸ்ல நடக்கிற தவறுகளை, இதை பத்தி தான், அதை சரி பண்றதை பத்தி தான் நம்ம பேசுறோம். நீதிமன்றங்களும் கூட அதை பத்தி தான் பேசுது. உள்ளாட்சி அமைப்புகள் வேர்க்கால் மட்டத்தில் நடக்கிற தவறுகளை எப்படி சரி பண்றது? இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமானது இப்ப நம்ம இந்த உலக வங்கி கொடுத்திருக்கிற சஜஷன்ல எப்படி பொதுவா உலக அளவுல ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்னலாம் செய்யணுங்கும் போது எந்தெந்த இடத்துல அந்த லூப் ஹோல்ஸ் இருக்கு அதை அடைக்கணும்னு சொல்றாங்க. அதுல குறிப்பாக இந்த ஒப்பந்த பணிகளை கொடுக்கிறது. ஒப்பந்த பணிகளை நீங்க டிரான்ஸ்பரண்டா, எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா, இன்னைக்கு நம்ம சொல்றோம் PWD, ஹைவேஸ், இது மாதிரியான ஒப்பந்த பணிகள், எந்த ஒப்பந்த பணியா இருக்கட்டும், அல்லது இவர் சொன்னார மின்துறை பற்றி எந்த ஒப்பந்தத்தை கொடுத்தாலும் அதுல டிரான்ஸ்பரன்சிங்கிறது நமக்கு இல்லவே இல்லை. இன்னைக்கு ஆதார் மூலமாக குடிமக்களை வேவு பார்ப்பதற்கு, அவர்களுடைய பிரைவசியை உள்ளார அதுக்குள்ளார நுழைவதற்கு அரசாங்கங்கள் முற்படுகின்றன. ஆனால் அதை வைஸ் வர்சாவா செய்யணும். நீங்க இன்னைக்கு ஆட்சி நிர்வாகத்தை அந்த இடத்துல தான் எனக்கு இருக்கிற கேள்வி. இப்ப நீங்க பெரிய அளவுக்கு நடக்கின்ற இந்த முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், பெரிய அளவுக்கு நடக்கிற எந்த விஷயமும் என்ன நேரடியாக பாதிக்கல, அதனால மக்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க நம்ம சொல்லிட முடியுமா? நேரடியாக பாதிக்கிற விஷயங்களுக்கு தான் ரியாக்ட் பண்றாங்க. எனக்கு ரேஷன் கார்டுல பிரச்சனை இருக்கு, அல்லது எனக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்க போற இடத்துல என்கிட்ட காசு கேட்கறாங்க, என்கிட்ட நான் எந்த விஷயங்களையும் நேரடியாக அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில எனக்கான அந்த அனுபவங்கள்ல இருந்தா நான் ஒரு வாக்காளனா வாக்கு போடுறாங்களே இல்லையே, பெரிய அளவுக்கு நடக்கிற நீங்க சொல்ற மாதிரி மேல்மட்டத்திலயோ அல்லது பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு அரசு அப்படிங்கிற இடத்துல இருந்து நடக்கிற இந்த ஊழல்கள்ங்கிறது அவங்களை நேரடியா பாதிக்கிற விஷயம் தான். ஆனா அது அவங்க எந்த அளவுக்கு அதுல வாக்குகளாக வரும்போது அதை மக்கள்கிட்ட இருக்கிற சுபாவம் இமிடியேட் உடனடியான பிரச்சனைகளை அவங்க அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, ஒரு அருவமாக கண்ணுக்கு புலப்படாத இருக்கிற பிரச்சனை பத்தி அது அவங்களுக்கு எட்டாத ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண குடிமகன் அவனுக்கு அரசாங்கத்தோட தொடர்புங்கிறது எங்க இருக்குது? ஒண்ணு சத்துணவு கூடத்துக்கு அவன் பையனை அனுப்புறதுல இருக்கு, ஒரு அரசு பள்ளிக்கு அனுப்புறதுல இருக்கு. அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா ரேஷன் கடையில அவன் போய் நிக்கிறதுல இருக்குது. இதை தாண்டி நீங்க அல்லது ஒரு வருவாய்த்துறை அலுவலர்கிட்ட போய் இருக்கிறதுல இருக்கு. இதை தாண்டி அவனுக்கு அரசாங்கம் ஒண்ணுமே கிடையாது. அவனை பொறுத்தளவுல அவன் வேற அரசு அலுவலகத்தை அவன் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது போய் மிதிக்க வேண்டிய நிலைமை கூட வராது. காவல் நிலையத்தை அல்லது வேற ஒரு உயர் அலுவலகத்தை, ஒரு கலெக்டர் ஆபீஸை பார்த்தவங்க ஒரு கிராமத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 60-70 விழுக்காடு பேருக்கு மேல கலெக்டர் ஆபீஸ் எங்க இருக்குன்னு பார்க்காதவங்களா தான் இருப்பாங்க. எனவே அவங்களுக்கு உடனடி பிரச்சனை தான். இங்க வேர்க்கால் மட்டத்துல இன்றைக்கு இந்த முறைகேடுகள் போகும்போது அவர்களே அதுக்கு பழக்கப்படுத்தப்படுகிறார்கள். அது மக்கள் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த முறைகேடுகள் கீழே போயிருக்கு. அதுதான் இன்னைக்கு மாற்றப்பட வேணும்ங்கிறத சொல்றேன். இப்போ ரவிக்குமார் அவர்கள் சொல்வதை கிட்டத்தட்ட நான் அனைத்துமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுல இந்தியா முழுவதும் ஊழல் என்பது கட்டுப்படுத்த வேண்டும், அதாவது அடிமட்டத்திலிருந்து இது செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு இடத்துல அவர்கிட்ட நான் வேறுபடுறது என்ன, அந்த ஆதார் விஷயம். ஆதாரை பாரதிய ஜனதா கட்சி உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு சில பிரச்சனைகள் சொன்னதின் அடிப்படையில் இதை மாற்ற வேண்டும், இது இப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னது. இப்பொழுது அதை சரி செய்து கொண்டு வருவதற்கு காரணமே அவர் சொன்ன அந்த விஷயம்தான். அதாவது ஆதார் மூலமாகத்தான் இப்போ தொடர்ந்து நேரடி வங்கியில் பணம் செலுத்துகின்றோம். இன்னைக்கு இந்த எரிவாயு உருளை சிலிண்டர் LPG மூலமாக கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி போலி இணைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி வருடத்திற்கு நமக்கு சேமிக்கிறோம். இந்த அளவிற்கு நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் செல்லுது. இது ஒரு ப்ராசஸ். இப்ப சொன்னாரு கிராமங்களுக்கு எப்படி போகணும்னு கேட்ட பொழுதுதான் அது நம்ம பேசல. ஆனா நீங்க அதானிக்கும் ரிலையன்ஸுக்கும் நீங்க கொடுக்கிற மானியத்தை என்ன செய்ய போறீங்க? அதானிக்கு காட்டுகிற சலுகைகளை சாதாரண மனிதன் ஒரு மிடில் கிளாஸ் ஆளுகிட்ட காட்டுற சலுகையை நீங்க குறைக்கிறீங்க. ரைட், அதுல முறைகேடுகளை தவிர்க்கிறீங்க. அதை எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? அதாவது இதுலதான் இந்த கிராமப்புறங்கள் பத்தி பேசும்பொழுது டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்றது கிராமங்களுக்காகத்தான், நகரங்களுக்காக இல்லை. சோ தொடர்ந்து இவர் சொன்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் பிஜேபியினுடைய மிகப்பெரிய வேலையாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அதை நான் மறுபடியும் இந்த நான் டிஸ்கஷன் விட்டு வெளியே போக விரும்பல. அதானி அம்பானி பத்தி இன்னொரு நாள் நம்ம பேசலாம். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப உங்கள்ட்ட. சொல்லுங்க. இப்ப இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க, ஊழல் எதிர்ப்புல பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு இன்னொரு செய்தியும் வருகிறது. இந்த மணல் கொள்ளை கிரானைட் விஷயத்துல ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்து அந்த நீதிபதி மேல ஒரு விசாரணையும் நடக்கிறது. இதுல இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது வெளிப்படையான கருத்தை முன்வைத்திருக்கிறதா? ஒரு அதுல அப்பீல் போகணும் அப்படின்னு, ஏன்னா நாடே பேசப்பட்ட தமிழ்நாடு முழுக்க இது
மிகப்பெரிய ஊழலாக பார்க்கப்பட்ட கனிம வளங்களை கொள்ளையடித்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்ட விஷயத்துல இப்படி ஒரு தீர்ப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதுக்கான விசாரணையில அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் அல்லது ஆளுகின்ற கட்சியாக இருக்க அதிமுகவோ இதை பத்தி ஏதாவது கருத்து சொல்லுங்க. அவருக்கு கேள்வி என்ன கேட்டதோ நான் பதில் சொல்றேன். சட்டத்திற்கு புறம்பாக இயற்கை வளங்களை யார் அழித்தாலும் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தட்டி கேட்கும். உதாரணத்திற்கு நிலக்கரி, அந்த இப்ப சார் சொன்ன அந்த டிரான்ஸ்பரன்சி இந்த 20 மாதத்துல நடந்ததா இல்லையான்றதான் பார்க்கணும். நிலக்கரி ஊழல் நம்ம சொன்னா இன்னைக்கு நிலக்கரி டிரான்ஸ்பரண்டா வந்து சாதனைகள் நிறைய இருக்கு. அதுதான் ப்ராப்ளம். நீங்க நான் இதை சொல்லும் பொழுது என் சாதனையை வச்சு நான் பிரச்சாரம் பண்றதா நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, இது ஒரு டிஸ்கஷன் வருது. உங்களுக்கான விளக்கம் வந்துருச்சு. நம்ம அடுத்து சரவணன், நீங்க புதிதாக ஆட்சி அமைத்த பிறகு உடனடியாக நாங்க வந்து லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி உங்க பொருளாளர் சொல்றாரு. அப்படியெல்லாம் ஊழல் எதிர்ப்பை பத்தி பேசுறவங்க இந்த விஷயத்துல, இந்த கிரானைட் விஷயத்துல ஏன் வாய் திறக்காம இருக்கீங்க? அது என்னென்று ஆராய்ந்து கண்டிப்பாக வந்து அதை பற்றி தலைமை வந்து கண்டிப்பாக அறிக்கை கொடுக்கும். அதை பத்தி அவங்களோட நிலைப்பாட்டை வந்து வெளிப்படுத்துவார்கள். எந்த ஒரு கான்டெம்பரரி இஷ்யூக்கும் வாய் மூடி மௌனமாக திமுக இருந்தது இல்லை. இந்த 5 வருடமாக அரசியல் களத்தின் மையப்புள்ளியாக இருந்து வருவது திமுக. அதற்கான காலம் நேரம் முழுவதும் கண்டிப்பாக திமுக வந்து அதை பற்றி அதோட கருத்துக்களை வந்து ஒரு முக்கியமான விஷயம், சகாயம் ஐஏஎஸ் ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட் பெண்டிங்ல இருக்கு, அதை பத்தின விவரங்கள் முழுமையாக வரல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்புற நீங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும், இந்த விஷயத்துல அப்பீல் போகணும் அப்படிங்கிறதுல 2 திராவிட கட்சிகளுமே அமைதி காக்குதோ அப்படிங்கிற கேள்வி எழுதுறதுனால கண்டிப்பாக அமைதி என்ற கேள்வியை வந்து 2 வழக்குகளுக்கு மேல அந்த கிரானைட் ஊழல் வழக்குகள்ல இப்ப போடப்பட்டிருக்கு. அதுல இப்ப தமிழ்நாடு அரசாங்கமானது அப்பீல் பண்ணி அந்த நீதிபதிக்காக வந்து அப்பீல் பண்றாங்க தமிழ்நாடு அரசாங்கம். ஒன்னும் அதுல ஒரு வழக்கறிஞருடைய புகாரின் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் வந்து இப்ப நீதிபதிகளை அனுப்பி இருக்கு. அம்மா அவர்கள் வந்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன பாடுபடுத்த நாங்க பாத்துக்கிட்டு தானே சார் இருந்தோம். அப்படி பார்த்தாக்கா அதெல்லாம் சொல்ல ஒன்னும் பாடுபடுத்தல. இந்த விஷயங்கள் எல்லாம் என்னோட கேள்வி என்னது, தேர்தல் நேரத்துல மக்கள் இதையெல்லாம் கவனிப்பாங்க தானே, உன்னிப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. குறிப்பாக இளைய தலைமுறை இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த கட்சிகளுடைய டிரான்ஸ்பரன்சி என்ன, இதுல அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்விகள் வரும்போதுதான் அங்கெல்லாம் நீங்க ஃபெயில் ஆகிறீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தீரன், இந்த நம்பிக்கையில தான் இப்போ அதிமுகவும் திமுகவும் போயிட்டு இருக்கோ? ஒருவேளை இந்த ஊழல் என்பது முக்கியமான பிரச்சனையாக வராது, அதனால இதனால பாதிப்புகள் வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா? 2011 பொது தேர்தலில் 2 முக்கிய காரணங்கள் தான் காங்கிரஸ் திமுக படுதோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்தது. ஒன்று, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கு காங்கிரசும் திமுகவும் துணை போனது. அந்த காரணத்தினாலே தான் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அன்றைக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட 2009 தேர்தல் வந்து அதுல வெற்றி பெற்றாங்க. உடனடியாக நடந்த தேர்தல், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். காணொலி காட்சி சேனல் 4 லண்டன் சேனல் 4 காட்சிலாம் அப்ப வரல. ஆனால் அதுக்கு பிறகு வந்தது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே சூழ்நிலை தான் இப்ப திமுகவும் காங்கிரஸும் எப்பொழுது கூட்டணி என்று சொன்னார்களோ அப்பொழுதே இப்போ அந்த காரணங்கள்லாம் இப்பொழுது இருக்கு. இப்ப 214 கோடி ரூபாய் கருணாநிதி அவருடைய தொலைக்காட்சிக்கு வந்ததுக்கு காரணம் சொல்லுவாங்களா? 750 கோடி ரூபாய் வந்து மாறன் சகோதரருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டது, என்ன காரணம் சொல்லுவாங்களா? அதே மாதிரி வந்து அந்த பிஎஸ்என்எல்ல வந்து அந்த அதிவேக தொலைத்தொடர்பு இணைப்பகம் வந்து போட் கிளப் மைதானத்திலிருந்து அறிவாலயம் வரையிலும் போச்ச, அதுல 484 கோடி ரூபாய் வந்து இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி இதுக்கெல்லாம் அவங்க விளக்கம் இல்ல. இதெல்லாம் நம்ம நிறைய பேசிருக்கோம். அந்த விளக்கங்களை சரவணன்ட்ட கேட்போம். நான் சொல்றேன் என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே அதுக்காக 2011 தேர்தலை பார்த்துட்டாங்க, 14 தேர்தலாம் பார்த்துட்டாங்க. இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு சில அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒரு நிலையும் கூட இது வழக்குகளை சந்தித்த நிலையும் அல்லது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அது எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடந்த விஷயம். என்ன நிலைமை, மக்கள் மத்தியில பேச்சு என்னன்னா, மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து அமைச்சர் தப்பு செய்தாலும் சரிதான், அதிகாரி தப்பு செய்தாலும் சரிதான், துணிச்சலாக நடவடிக்கை எடுப்பார்கள். அவர்கள் ஊழலற்றவர்கள் அல்லது குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்படுறவர்கள் அவங்க பதவி விலகி இருக்கட்டும் சொன்னாங்க. உதாரணத்திற்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கு அந்த குமாரசாமி இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக அம்மா குமாரசாமி தற்கொலை செய்து கொண்டார். இல்ல அது இதுதான் விசாரணைகள் தான் அது தெரிய வரும்.
நாங்க என்ன சொல்றோம், ஒரு அதிமுக கூட்டு பொறுப்பு இருக்கும்போது அதை எப்படி முதலமைச்சரை பாதிக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அமைச்சர்கள் செய்கிற தவறு அந்த ஆட்சிக்கான தவறாக பார்க்கப்படாத மக்களால? ஏங்க மாற்றாங்கன்னா அது நிர்வாக வசதிக்காக திமுக ஆட்சியில் கூட தான் மாத்தி இருக்காங்க. அமைச்சர்களை மாற்றுறதுக்கான எத்தனை பேரை மாத்தினாலும் மாற்ற அது நிர்வாக வசதிக்காக செய்யப்படுது. ஆகவே இந்த 2016 தேர்தலும் இனப்படுகொலைக்கு யார் துணை போனார்கள், இனப்படுகொலைக்கு யார் அதை கண்டித்து சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அதே போல இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல இன்றைக்கு இவர்கள் தண்டிக்கப்பட போவது யாராலும் தடுத்து நிறுத்தப்பட முடியாது. அது வழக்கினுடைய தீர்ப்புல வரத்தான் போகுது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக இந்த தேர்தல அம்மாவுடைய நலத்திட்டங்கள், அம்மாவுடைய அதெல்லாம் இருக்கு. நம்ம இந்த பிரச்சாரங்கள்லாம் நிறைய பேசிட்டு இருக்கோம். என்னோட கேள்விங்கிறது, தினசரி செய்திகள்ல உங்களுடைய சொத்து குவிப்பு குறித்த செய்திகள் வரும்போது அது மக்கள் மனசுல குறைந்தபட்சமாக புதிய வாக்காளர்கள் மத்தியில எந்த பாதிப்பையும் உண்டாக்காதுன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, மக்கள் ஏங்க உங்களுக்கு மக்கள் அம்மா எந்த வித தவறு செய்யல. அது என்ன ஊழல் குற்றச்சாட்டா? யாராவது புகார் கொடுத்துக்கிறாங்களா? லஞ்சம் வாங்கினா அது வாங்கினான்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதுல நிறைய இருக்குங்க. எதுவுமே இல்லன்னு எப்படி ஒரு வழக்குல ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளித்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட போது பிரைமா ஃபேசி இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லன்னு நீங்க அப்படியே புறம் தள்ளிட்டு போயிட முடியுமான்னு தெரியல. நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க. உங்களுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வாங்கிடுவோம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது முதலாக என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வார்கள். விடுதலை புலிகள் பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அறிக்கை விட்டார். அதுதான் நான் சொன்னேன். முள்ளிவாய்க்கால் போருக்கு பின்னால இப்படிதான் நீங்க பார்க்கல. இது பேச வேண்டாம். அதுக்குள்ள போனா நிறைய விவாதம் வருது. உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி விமர்சனத்துக்குள்ள போனோம்னா, பார்வதி அம்மாள் வந்ததை திருப்பி அனுப்புறாங்க. அவங்க சிகிச்சை பெறுவது பிரச்சனை ஊழல் பற்றிய பிரச்சனைகளை நீங்க ஏன் இன்னொரு பக்கம் திசை திருப்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயங்களை மக்கள் பார்ப்பாங்களா இல்லையாங்கிறத என்னுடைய கேள்வி என்பது மக்களுடைய வாக்குகளை தீர்மானிக்க போறதுல தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனைகள் நிக்க போதா, இன்னமும் நீங்க சொல்ற பிரச்சனைகளை வச்சுதான் வாக்களிக்க போறாங்களா? நீங்க எதை நம்புறீங்க? பெரியாரான பிரச்சனை இல்ல, நீங்க எதை நம்பி வாக்களிக்க போறீங்க? கச்சத்தீவு பிரச்சனை எல்லாத்திலும் மாண்புமிகு அம்மாவால் தான் நீங்க அதுக்கான பதில் வாங்கிக்கலாம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, தமிழகம் அனைத்து துறைகளிலுமே பின்னோக்கி போயிருக்கு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த மாய்மாலம், அதாவது இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2,42,000 கோடியை நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னதே ஒரு மாய்மாலம். வெறும் 5,000 கோடி மட்டுமே வந்திருக்கு. அதுவும் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா, தலைவர் நீங்க ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு. 30 நாட்களிலே அனுமதி கொடுக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. அந்த 30 நாட்கள்ல 6 மாதம் காலமாகியும் எத்தனை வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை விட முக்கியமா என்ன சொல்லி பார்க்கணும்னா, நம்ம இந்த ரோட்ஸ்ல வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை நகர் முழுக்க பாத்தீங்கன்னா டூலெட் போர்டு இருக்கு, கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃபார் ரெண்ட். ஒரு தெருவுல குறைந்தது ஒரு 5 பில்டிங்லயாவது இது இருக்கு. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, தொழில் கொள்கை மோசமாகி விட்டது. அதாவது ஒரு கமர்ஷியல் டெவலப்மெண்டே கிடையாது அப்படின்ற ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் இந்த பிரச்சனைகளை தான் பார்ப்பாங்க. முதலமைச்சர் சொன்னாங்க 30 நாட்கள்ல வந்துரும். அதன் அடிப்படையில் தான் அந்த கேள்வி. அதுக்குள்ள போக வேண்டாம். சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரு கட்சிகளுக்கு மாற்றாக சரியான, நேர்மையான, திறமையான நிர்வாகத்தை அளிப்போம். கடந்த 20 மாத சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்குகள் கேட்போம். மக்கள் உறுதியாக மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் பாஜக என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இல்ல, இதுல இந்த திமுகவும் அதிமுகவும் அவர்களை மாறி மாறி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை பார்க்கும் போது அவர்கள் அவங்களுடைய நிலை இன்னும் தெளிவடைந்துதான். இது 2 கட்சிகளுக்கு மாற்றான ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும், ஒரு ஆட்சி முறையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வலுப்பெற்று வருகிறது. அந்த தீர்மானம் நிச்சயமாக இந்த தேர்தலில் மெய்யாகும். லட்சுமி, இறுதியாக இந்த விவகாரங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்காதுன்னு சொல்றீங்க. ஆனால் முதல் 3 பிரச்சனைகள்ல ஒன்னாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்காதா? ஊழல் என்பது முதல் 3 பிரச்சனைகள்ல ஒன்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஸ்டம் முழுக்கவே கரப்டா இருக்கு. இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி அப்படின்னா, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றாங்க, ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி கலைஞர் அவர்களும் செய்யாத, அதாவது அவர்களுக்கு மாற்று இவர்கள் என்றால், விஜயகாந்த் இதுவரைக்கும்
அவர் மக்கள் மன்றத்துக்கும் வந்ததில்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் வந்து இந்த 5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல செயலாற்றினதை நம்ம பார்த்ததில்லை. அதனால அவரால் இவர்கள் 2 பேரும் செய்யாத விஷயத்தை அவரால் செஞ்சிட முடியுமா, டெலிவர் பண்ண முடியுமான்றதும் தெரியல. சட்டமன்றத்தில் அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவரோட ஜெஸ்டர்ஸே அதுக்கு பதில் சொல்லிடும். சட்டமன்றத்தில் அவர் பிஹேவ் பண்ணது எல்லாருக்குமே நமக்கு தெரியும், நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். அதை எல்லாத்தையும் தாண்டி ஊழல் என்பது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அது மட்டுமே முக்கியமான பிரச்சனையாக இருக்காதுங்கிறது தான் என்னுடைய. இப்போ செயல்பாடுகள் இருக்கும்போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஓரம் கட்டி வச்சிருவாங்கன்றீங்களா? மக்கள் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறவர்கள் செய்திருக்கிறாங்க, இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற டெலிவரி இருந்தா போதும், ஊழலை பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்களா? ஊழலும் ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஆனால் ஊழல் மட்டுமே பிரச்சனையாக இருக்காதுன்னு தான் திரும்பவும் நான் சொல்றேன். டெலிவர் பண்ணிருக்கணும். டிஎம்கே டெலிவர் பண்ணிருக்காங்க. அதிமுக இந்த 5 ஆண்டுகள்ல எப்படி டெலிவர் பண்ணிருக்காங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். சோ இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இந்த ஆட்சி தொடரணுமா வேண்டாமா? முதல் முறையா 3 முனைகள்ல இருந்து ஊழல் பிரச்சனையை இந்த 2 ஆட்சிகள் மேல, இந்த 2 கட்சிகள் மேல வைக்கிறாங்க. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா வைக்கிறது, இன்னொரு பக்கம் மக்கள் நல கூட்டணி வைக்கிறது, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப இது வந்து மக்கள் மனசுல மாற்றத்தை உண்டாக்காது. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கதான் செய்யும். இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இப்போ ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தொடர வேண்டுமா இல்லையா அப்படிங்கறத மக்கள் முன்னால இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி. இல்ல அது ஒரே ரொம்ப சுருக்கமா என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்க மாற்றுன்னு சொல்ற அத்தனை பேருமே வந்து இந்த கடந்த 30 வருட காலத்துல வந்து திமுகவோட அதிமுகவோட அது அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க தவறுகள் செய்துட்டோம், அந்த தவறை புரிந்து கொண்டு வெளில வந்துட்டோம்ட்டாங்க. அப்ப ஊழலை பத்தி பேச அவங்களுக்கு தார்மீக உரிமை இருந்தது. கடந்த 10 வருடங்கள்ல திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஊழல் காடாக ஆக்கிவிட்ட காரணத்தினாலதான் மாற்று பாஜக மூலமா ஒரு விஷயம். இவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டு, இந்த மது பிரச்சனை, அது என்னென்னமோ சொல்றாங்க. ஆனால் இதற்கு பிறகுதான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல மாண்புமிகு அரசியல் நீங்க அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் இடைத்தேர்தல் ஒரு வெற்றி தோல்வியை நீங்க பொது தேர்தல் வைக்க முடியுமா? அதிமுக 2006-11 என்ன நடந்துச்சு? பெண்ணாகரத்துல எத்தனாவது இடத்துக்கு போச்சு, டெபாசிட் போச்சா இல்லையா, அதெல்லாம் எங்களை பொருத்தி பார்க்க முடியுமா? 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல 39 தொகுதியில 37 தொகுதியில வெற்றி பெற்ற 2Gயோ சொத்து குப்பை வழக்கோ வந்து இந்த தேர்தலில் பெரிய தாக்கமா ஏற்படுத்துமா இல்லையாங்கிறத விட, தாது மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை என்பது நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ரெண்டுலயுமே இத்தகைய கொள்ளைகள்ல முழுக்க தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்தவர்களுக்கு எல்லாருக்குமே பங்கு என்பதை சகாயம் அறிக்கை உட்பட வந்து உறுதிப்படுத்தி இருக்க காரணத்தினால் மக்கள் தெளிவான முடிவை எடுப்பார். நிச்சயமா ஊழலற்ற ஒரு ஆட்சி வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல ஆண்டுகளாக ஊழல் குற்றச்சாட்டுகள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகள் குறைவதற்கான ஒரு எல்லையை நோக்கி போக வேண்டும் என்பதே அத்தனை பேருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு